எஸ். எப்படி இருக்கீங்க மிஸ்ஸஸ் பிரபா சரவணன்? வணக்கம் மேடம். வணக்கம். யாருமா? என் பேரு செல்வி. வீட்டு வேலைக்கு ஆளு கேட்டீங்களாமே? ஆமா. யார் சொன்னா? 3வது தெருவுல பார்க் கிட்ட ராணி அக்கா இருக்காங்கல்ல, ஆமா. நான் அவங்க வீட்ல தான் வேலை செய்றேன். ஓஹோ, நீ அங்க வேலை செய்றியா? ஆமாங்க. அது சரி. ஆ, அவங்க ஊருக்கு போயிருக்காங்கல்ல? ஆமா, அவங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, எல்லாரும் போயிருக்காங்க. அது சரி. சரி, வீட்ல நானும் என் பையனும் தான் இருப்போம். 2 பேர் துணி துவைக்கணும், பாத்ரூம் கழுவணும், வீடு பெருக்கி துடைக்கணும், பாத்திரம் கழுவணும். உன்னை பார்த்தா இதெல்லாம் செய்யற மாதிரி தெரியலையே. செய்வியா? கண்டிப்பா செய்வேன் மேம். எவ்வளவு வேணும் சம்பளம்? உங்க இஷ்டம் மேடம், எவ்வளவு வேணா கொடுங்க. எப்போ வேலைக்கு சேர்ற? இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துடுறேன். சரி, வா. உள்ள பாத்ரூம் இருக்கு, பக்கெட் இருக்கு, தண்ணி புடிச்சுக்கோ. அங்கேயே மாப் இருக்கு, அதையும் எடுத்துக்கோ. பெட்ரூம்ல இருந்து துடைக்கிற வேலையை ஆரம்பி. சரிங்க மேம். போ. இந்த ரூமா மேம்? ஆமா, உள்ள போ. ஹலோ, நான் தான்டா. சொல்லுங்க. என்ன கோவமா இருக்கியா? நான் எதுக்கு கோவப்படணும்? நீ சொல்லுங்கன்னு சொல்ற ஸ்டைல வச்சு நீ என்ன ஃபீல்ல இருக்கேன்னு நான் சொல்லிடுவேன். அப்படியா? ஆமா. அந்த அளவுக்கு கூட புரிஞ்சுக்கலன்னா இந்த 2.5 வருஷமா உன் கூட குடும்பம் நடத்துனதுக்கு அர்த்தமே இல்லையே. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? உங்ககிட்ட என்ன பேசுறது, அதை எப்படி பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்? காத்தால ஒரு மாதிரி பேசுறீங்க, மதியத்துல வேற மாதிரி பேசுறீங்க, ராத்திரியில சுத்தமா ஒண்ணுமே பேசாம மயங்கிடுறீங்க. இதுல நான் என்ன சொல்றது? அப்படியா? ஆமா, கேள்வி கேட்டா ஒரு மாதிரி ஃபீல் ஆகி பேசுறீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஏன் வேற மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டா அதுக்கும் கோவப்படுறீங்க. எப்போ அப்படி பண்ண? எப்பவுமே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் தான் இப்படி எல்லாம் இருப்பாங்க. நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. ஏமா பிரபா, உனக்கு தெரிஞ்சு நான் எப்போவாது தண்ணி அடிச்சிருக்கேனா? இல்ல. வேற எனக்கு சிகரெட் பழக்கம் இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படிமா நானு போதையில இருக்கிறவன மாதிரி இருப்பேன்? எனக்கு என்ன தெரியும்? ஆனா நீங்க பேசுறது பாக்குறது எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கு. போன தடவை எங்க அண்ணன் வந்துட்டு போனப்ப கூட அதையே தான் சொன்னான். உங்க அண்ணனுக்கு என்ன கண்டாலே ஆகாது.
அதனால தான் அப்படி சொல்றான். ஓஹோ, அவன் அப்படி என்னை பத்தி சொல்லிட்டு போனதுனால தான் நீ இப்படி என்னை பத்தி பேசுறியா? எப்படி பேசுற? இங்க பாரு, நாம என்ன கண்ணோட்டத்துல ஒருத்தரை பார்க்குறோமோ அவங்க அந்த கண்ணோட்டத்துல தான் நமக்கு தெரிவாங்க. இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. ஆனா முக்கியமான விஷயத்துல மட்டும் போட்ட விட்டுருங்க. எதை அப்படி விட்டேன்? நிறைய விஷயத்துல அப்படி விட்டுருக்கீங்க. போன வாரம் கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு கடைசி நாள், லாஸ்ட் மினிட்ல கூட சொன்னேன். ஆன்லைன்ல பே பண்றேன்னு சொல்லிட்டு போனீங்க. என்னாச்சு? பியூஸ புடிங்கிட்டு போய் நான் இருட்டுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் பில்ல கட்டினீங்க. கரெக்ட் தானே? என்ன பிரபா நீ? என்ன பிரபானா என்னத்த சொல்றது? அன்னைக்கு மாதிரியே தான் இன்னைக்கும் 1 ஹவருக்கு மேல உங்க செல்போனுக்கு ட்ரை பண்ண கிடைக்கல. நீங்க அப்படியா? சரி, அதை விடு. எதுக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ண? எங்க இருக்கீங்க நீங்க? ஏன் நான் எங்கேயாவது இருக்கேன்னு யாராவது உனக்கு சொன்னாங்களா? ஏன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்றது எந்த விதமான பதில்னு எனக்கு புரியல. எதுக்கு ஃபோன் பண்ணன்னு கேட்டா என்ன இப்படி டென்ஷன் படுத்துறியே? ஆபீஸ்க்கு காலங்காத்தால 9 மணிக்கு போன புருஷன் அவர் சீட்ல 11 மணி வரைக்கும் வரலன்னு ஆபீஸ்ல சொன்னா வீட்ல இருக்கிற லேடிஸ் டென்ஷன் ஆக மாட்டாங்களா? ஆபீஸ் வேலையா வெளியே வந்திருக்கேன். இனிமே தான் ஆபீஸ் போவேன். செல்போனை ஏன் ஆஃப் பண்ணீங்க? நான் எங்க ஆஃப் பண்ணேன்? இது சிக்னல் வீக்கான ஏரியா, அதனால உனக்கு அப்படி மெசேஜ் வருது. நானும் செல்போன் யூஸ் பண்றவ தான். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கதை சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் எதுக்கு இப்போ? என்ன விஷயம்னு சொல்லு. உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதான் ஃபோன் பண்ணேன். ஃப்ரெண்டா? ஆமா. எந்த ஃப்ரெண்டு? பேரு அஸ்வின் குமார்னு சொன்னாரு. நீ பாத்திருக்கியா அவனை? அப்படின்னா? அப்படின்னா அவன் நம்ம கல்யாணத்துக்கு வந்திருந்தானா? இதுக்கு முன்னாடி நீ அவனை எங்கேயாவது பாத்திருக்கியான்னு கேக்குறேன். இல்லையே, நான் பார்த்ததில்ல. பின்ன எப்படி வந்தவன் ஏன் ஃப்ரெண்டுன்னு நீ முடிவு பண்ண? அவர் தான் சொன்னாரு. நான் அஸ்வின் குமார், ஊட்டில இருந்து வரேன், சரவணனோட கிளாஸ்மேட்னு சொன்னாரு. உடனே சோஃபால உட்கார வச்சு ஒரு காஃபி கொடுத்துட்டு சிரிச்சு சிரிச்சு பேசி அனுப்பிட்டியா? காஃபி கொடுத்தேன், ஆ, பேசினேன், ஆ. ஆனா அனுப்பல. அப்படின்னா அவர் தங்கச்சிய காணோமா, தேடிட்டு வந்திருக்காரு. அவ கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்ல தான் தங்க போறாராம். என்னது? நம்ம வீட்ல தங்க போறானா? ஆமா, அப்படிதான் சொன்னாரு. நீ என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல. என் வீட்டுக்காரருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். 1 மணி நேரத்துல நீங்க வந்துருவீங்கன்னு சொன்னேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன? எனக்கு அஸ்வின் குமார்னு இந்த உலகத்துல எவனும் ஃப்ரெண்டே கிடையாது. அஜிஷோ, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. இப்ப என்ன பண்றதுங்க? அவன் எங்க இருக்கான்? மேல இருக்காரு. கூப்பிடு. அப்புறம் என்ன? நீ நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? ஏ, கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக இப்போ இந்த என்கொயரின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஒருவேளை நீ நைட்டில இருந்தா அதை மாத்திட்டு ஒரு நல்ல புடவை கட்டிக்கிட்டு அவன் முன்னாடி பாந்தமா. நான் சொன்னது புரிஞ்சுதா? ஆ, புரிஞ்சு தொலைஞ்சது. காலம் கெட்டு போய் கிடக்கு. உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்ல. சரி, அதை விடு. போய் அவனை கூப்பிடு. ஒரு நிமிஷம். சார், சார். எஸ் பிரபா. என் வீட்டுக்காரர் லைன்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? அப்படியா? இதோ வரேன். எங்க? லைன்ல தான் இருக்காரு. ஓ, ஹலோ. நான் சரவணன் பேசுறேன். யார் நீங்க? என்னப்பா தம்பி சரவணா, நல்லா இருக்கியா? ஹலோ, எனக்கு எந்த அஸ்வினையும் தெரியாது. நீங்க எந்த அஸ்வின்? அட்ரஸ் கெட்ரஸ் மாறி வந்துட்டியா என்ன? நான் சாருமதியோட அண்ணன் அஸ்வின் குமார்ப்பா. சாருமதியோட அண்ணனா? ஆமா. எந்த எந்த சாருமதி? இங்க பாருப்பா சரவணா, உன் ஒய்ஃபு
என் முகத்தையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதனால என்னால எதையும் இப்ப ஃப்ரீயா சொல்ல முடியல. நீ நேரடியா வா, நாம பேசுவோம். கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களாம்மா? எக்ஸ்கியூஸ் மீ, சுடு தண்ணி தான் குடிப்பேன். குடிக்கிற சூட்ல கொஞ்சம் கொண்டு வாங்க. ஷூர். இங்க பாருப்பா சரவணா, என் தங்கச்சிய என்கிட்ட கொடுத்துட்டீன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். புரியுதா? உங்க தங்கச்சி யாருன்னு சொன்னீங்க? அதான் சொன்னேனே, சாருமதி. அவளை மரியாதையா என்கிட்ட ஒப்படைச்சிரு. என்ன சார் விளையாடுறீங்களா? உங்க தங்கச்சி யாருன்னே தெரியாதுன்னு சொல்றேன். நான் என்னமோ அவளை கர்ச்சீஃப் மாதிரி மடக்கி பாக்கெட்டை வச்சுட்டு இருக்கிற மாதிரி கேக்குறீங்க. நீ இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீன்னா நான் அடுத்ததா உன் ஒய்ஃபோட அண்ணன் ஏசிபி ராம்குமார் கிட்ட போவேன். நேத்து என் தங்கச்சி அவளோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிருக்கா. அந்த ஃபோன் காலை உன் ஆபீஸ் வாசல்ல இருந்து தான் அவ பேசியிருக்கா. அவ பேசி முடிச்சதும் நீ அவளை சந்திச்சிருக்க. அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நீ மரியாதையா வந்தா நானும் மரியாதையா இருப்பேன். நாம 2 பேரும் உட்காந்து பேசுவோம். இன்னும் 2 நாள் உங்க வீட்டில் தான் தங்க போறேன். அதுக்குள்ள என் தங்கச்சிய கண்டுபிடிச்சு கொடுத்துரு. நான் கூட்டிட்டு போயிடுவேன். ப்ளீஸ் நீ கோஆப்ரேட் பண்ணு, சரியா? எப்போ வருவ? இப்போ உடனே வரேன். ஓகே வா, உன் ஒய்ஃப் கிட்ட போனை கொடுக்குறேன். கொடுங்க. இந்தம்மா. ஹலோ, என்னங்க? ஒன்றும் இல்லை, நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வரேன். சரிங்க. அப்புறம் ஒரு விஷயம். என்ன? வர வழியில எங்க அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வரீங்களா? ஏன்? அவன் உங்க மேல அந்த லேண்ட் டீலிங் விஷயத்துல பயங்கர கோவத்துல இருக்கான். ஓஹோ, போலீஸ்காரன் வேற, பகச்சிக்காதீங்கன்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லலப்பா. நீங்க போகவும் வேணாம், ஒன்றும் வேணாம். வீட்டுக்கு வாங்க, பேசிக்கலாம். வச்சிடுறேன். செல்வி, மேடம். டெய்லி 2 வாட்டி இப்படித்தான் நீட்டா துடைக்கணும். சரிங்க மேடம். பாத்ரூமையும் கழுவணும். சரி மேடம். உனக்கு சாப்பாடு இங்கேயே ரெடி ஆயிடும், சரியா? சரிங்க மேடம். எவ்வளவு நேரம்டா? நாங்க வெளியில போனோம்னு சொன்னனா இல்லையா? சாரிமா லிபர்ட்டி கிட்ட ஹெவி டிராபிக் மாட்டிக்கிட்டமா. ஐயோ, சாரிமா. எடுறா கைய. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பேன். வண்டியில டீசல்லாம் இருக்கா? இருக்குதுமா. நான் வர்றதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். பத்திரமா இருப்பியா? என்ன மாம், நான் என்ன சின்ன பையனா? எனக்கு எப்பவுமே நீ சின்ன பையன் தாண்டா. சரி, நான் கிளம்புறேன். பயம். பாய். அப்புறம் வீட்டு வேலைக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ கிளம்பி போனதும் கதவை லாக் பண்ணிடு. ஓகே? ஓகே மாம். நீ பத்திரமா இருக்கணும். ஓகேமா. சரி, நான் கிளம்புறேன். மாம், ம்? அதெல்லாம் ஓகே. வண்டிக்கு வாங்குனீங்களா? ஷோ, நான் மறந்தே போயிட்டேன். குடு. இந்தாங்க. சரி, நான் வரேன். பாய். ஜாக்கிரதையா இருடா. ஓகே. புதுசா விளக்கறி போட்டிருக்கியா? ஓகே, ட்ரை பண்ணிடுவோம். எங்கப்பா போயிட்டா? என்ன
யூனிஃபார்ம்ல பாக்குறத விட மஃப்டில பார்த்தா சூப்பரா இருக்கும். இரு வரேன். ஹலோ பிரமோத், நான் தான்டா. எஸ்டா மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்க வீட்டுக்கு நான் வந்திருந்தேன் தெரியுமா? எப்படா? நேத்து காலையில. என் ஒய்ஃப் சொல்லவே இல்லையே. நான் அதுக்கு வீட்டுக்குள்ள போகவே இல்லையே. ஏன் போக வேண்டியதானே? போலாம் தான் போனேன். ஆனா உன் ஒய்ஃப் ஒரு மாதிரியா இருந்தாங்களா, வேண்டான்னு திரும்ப வந்துட்டேன். ஒரு மாதிரினா? அதான் நைட்டிலாம் போட்டுக்கிட்டு சும்மா தலன்னு இருந்தாங்களா, நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஒருவேளை நீ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் உன் வைஃப பார்த்திருந்தேனா, உன்னை கல்யாணம் பண்ணவே விட்டுருக்க மாட்டேன்டா. ஏன்? என்னடா மச்சான், நான் சாப்பிட்ட பிளேட்ல உன்னை லைஃப் லாங் சாப்பிட சொல்றதுக்கு. கெட்டவனடா நானு? என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை. ஆமா, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? நம்ம சுரேஷ் இருக்கான்ல, ஆமா. அவன் தம்பிக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? ஆமா. எங்க? வேலூர். நைட் போயிடலாமா? நைட் எதுக்கு? இங்க பக்கத்துல தானே இருக்கு வேலூர். அது எங்க இருந்தா நமக்கு என்னடா? அவங்க நிச்சயதார்த்தத்துல நாம கிழிக்க போறது என்ன? போறது என்ஜாய் பண்றதுக்கு. நைட்டு ஃபுல்லா சரக்கு போட்டுட்டு யாராவது பிகரு கண்ணுக்கு அழகா கிடைக்குதான்னு பாப்போம். அப்படியே கரெக்ட் பண்ணி மேட்ரை முடிப்போம். அதுக்கு நைட் தானடா கரெக்ட். என்ன சொல்ற? நீ திருந்தவே மாட்டியா? நான் ஏன் திருந்தனும்? பொண்ணுங்களுக்கு ஏன்டா இப்படி அலையிற? டேய், என்ன மாதிரி அலையிற ஆம்பளைங்களுக்காக தான்டா ஆண்டவன் பொம்பளைங்களே படைச்சிருக்கான். இல்லனா எல்லாரையும் ஆம்பளைங்களால படிச்சிருக்கலாம்ல. சரி, அதை விடு. நீ எது ஊசி வாங்குறியாமே, உண்மையா? யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க, உண்மையா? எனக்கு என்ன உன்ன மாதிரி போத ஊசி போட்டுக்கிற பழக்கம் இருக்கா என்ன? ஊசி வாங்கினியான்னு கேக்குறேன். டேய், கேக்குறது பதில் சொல்லு, குறுக்க பேசாத. என்ன சொல்லு? ஊசி வாங்குனியாமே, உண்மையா? போய். அப்படின்னா விடு. எனக்கு சொன்னவன கொடையில 2 போட்டு உன் பொண்டாட்டி கிட்ட இழுத்துட்டு போய் நிறுத்துறேன். டேய், 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 டேய். என்னடா? எதுக்குடா இப்ப நடுவுல என் பொண்டாட்டியை இழுக்கிற? டேய் டேய், நீ போத ஊசி வாங்கல தானே? அப்புறம் என்ன? என் கிட்ட போய் சொல்லாம உன் பொண்டாட்டி விசாரிச்சு உண்மையை சொல்லட்டும். அதான் ஏன்னு கேக்குறேன். என் பொண்டாட்டி எதுக்கு விசாரிக்கணும்? அப்பதான்டா நாளைக்கு அவ உன்னை டைவர்ஸ் பண்ணும்போது உன் பொண்டாட்டிய நான் ட்ரை பண்ண முடியும். உன்னை என்ன என்ன? வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் வெட்டி போட்டிருப்பேன். நீ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்ட. உன்னெல்லாம் எதுல சேர்த்துறதுனே தெரியலடா. வெக்கமா இருக்கு எனக்கு. என்ன எதுலயும் சேர்க்க வேணாம், வெக்கப்படாதடா. ஊசி வாங்கினது உண்மைன்னு ஒத்துக்கோ. ஆமா, வாங்கினேன். என்ன இப்போ? வெரி குட். உனக்கு போதை மருந்து பழக்கம் இருக்கிற விஷயத்த நான் உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நீ ஒண்ணே இங்க வா. என்னடா மிரட்டுறியா? வரமாட்டியா? நான் வியாபாரியோட மகன். எனக்கு எல்லாமே வியாபாரம் தான். புரியல. உன்கிட்ட ஒரு பிசினஸ் டீலிங் பத்தி பேசணும். உடனே வா. என்கிட்ட என்ன பிசினஸ் டீலிங் பேசணும் உனக்கு? உன் ஒய்ஃபை பத்தின ஒரு பிசினஸ் டீலிங். அத உன்கிட்ட பேசினாதான் கரெக்டா இருக்கும். என்ன சொல்ற? வாடான்னு சொல்றேன். வீட்டுக்கு வா. எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷத்துல வரேன். ஓகே. ஏய், நீ என்ன பண்ற? நீ இப்போ பேசுனல மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணல, அத செக் பண்ண. இதுக்கு நீ அதை ரெக்கார்ட் பண்ண?
எனக்கு உன்னை பத்தி பேசுறதுக்கு ப்ரூஃப் வேணும்ல. ஏய் உன்ன அங்கே இரு. ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அப்பப்ப கிளிப்பா வாட்ஸ்அப்ல என் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி அனுப்பிட்டேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டியா? ஆமா, கடைசி கிளிப்பு தான் இப்போ சென்ட் ஆயிட்டு இருக்கு. ஏய் நீ யாரு? உன்னை உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. சோ லைட்டா ஞாபகம் வருது இல்லையா? உன்னை எங்க பார்த்துருக்கேன்? யார் நீ? என்னையே கேக்குற? நீயே யோசிச்சு ரீகலெக்ட் பண்ணு. நீ ஊட்டியில. பரவாயில்லையே, ஞாபகம் வந்துருச்சே. ஊட்டியில ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து பக்கத்து ரூம்ல தனியா தூங்கிட்டு இருந்த எனக்கு மயக்க மருந்து கொடுத்தது யாரு? ஓ, தூங்கும்போது மயக்க மருந்து கொடுத்தனா? அப்போ அது நம்ம மேட்டர் தான். அப்போ கொடுத்தது நான் தான். தேங்க்ஸ். அது ஒத்துக்கிற? ஓகே ஓகே, நோ மென்ஷன். நான் வேணான்னு சொன்னேன். என் மூஞ்சில மயக்க மருந்து கர்ச்சிப்ப அழுத்தினது நீ தானே? அது வந்து ஏன் அழுத்தின? அப்படி கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? ஏன் என்ன மயக்க வச்ச? அது வந்து ஐயோ அப்பா, என்ன அந்த ரூம்ல அலங்கோலமா அம்போன்னு விட்டுட்டு அப்போ போனவன் திரும்ப ஊட்டிக்கு வரவே இல்லைல்ல? இல்லையே, திரும்பி வர வேலை இது வரைக்கும் வரலையே. அநியாயத்துக்கு தர்மத்துக்கு போற இடத்துல எல்லாம் பொண்ணுங்களை நாசமாக்குறது உனக்கு ஃபேஷன் இல்ல? இங்க பாரு, இதெல்லாம் none of your business. உனக்கு என்ன வேணும்? உன்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்படியா? ஆமா. குடி போதையில ஒரு வேலை அப்படி இப்படிதான் நடந்திருக்கும். அதுக்கு என்ன இப்போ? எப்படி? இதெல்லாம் எப்படின்னு கேக்குறியா? தெரியலையே. ஏன்னா போதையில நான் உன்னை மயக்குனது உண்மைதான், ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லையே. அது நடந்து 4 மாசமாச்சு. இப்ப வந்து ஏன் புலம்புற? நீ பண்ண வேலையால நான் கர்ப்பம் ஆயிட்டேன். அப்படியா? தூக்க கலக்கத்துல நைட்டு வெளிச்சத்துல அறகுறையாதான் உன் முகம் ஞாபகம் இருந்தது. நீ யாருன்னு யாருக்கிட்டயும் சொல்ல தெரியாம நான் எப்படி தவிச்சேன் தெரியுமா? அப்படியா? சாரிப்பா, உங்ககிட்ட பெரிய சாரி கேக்குறேன். அந்த மொபைல் கொடு. அப்புறம் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அனுப்புன கிளிப்ப டெலீட் பண்ண சொல்லு. நான் உனக்கு காசு தரேன். ச்சே, நீ மனுஷன் தானா? வை, ஏன் அப்படி கேக்குற? யாருக்கிட்ட தொலைச்சேன்னே தெரியாம, வீட்ல என்ன பதில் சொல்றதுன்னு புரியாம நான் தவிச்ச தவிப்பு என்னன்னு உனக்கு ஃபீல் பண்ண முடியுமா? நோ 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 நோ, ஐ கான்ட் ஃபீல், ஐ டோன்ட் ஃபீல். அதானே, பண்ணிக்கு எப்படி பாயாசத்தோட ருசி தெரியும்? வாட்? வாய மூடு. நான் அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்காக வீட்ல இருந்து சொல்லாம கொள்ளாம சென்னைக்கு வந்திருக்கேன், தெரியுமா? தெரியாதே. ஆமா, ஏன் சொல்லாம வந்த? சொல்லிட்டு வரலாம்ல. நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த சென்னையில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கொண்டு வந்த பணம் அபார்ஷனுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? பணம் வேணுமா? ஃப்ரெண்டு ரூம்ல தங்கி ஒரு வேலைய பார்த்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு அபார்ஷன் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இப்ப பார்த்தா ஆனா அவங்க லேட் ஆயிடுச்சு, இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ மை காட். அப்ப நீ இப்பவும் பிரெக்னண்டா தான் இருக்கியா? ஆமா. அப்போதான் உன்னை ரோட்ல கவனிச்சேன். நீ கார்ல போனத நான் பார்த்தேன். ஐயோ, கூப்பிட்டு இருக்கலாம்ல, ஏன் கூப்பிடல? கார் நம்பரை வச்சு உன் அட்ரஸ கண்டுபிடிச்சேன். இங்க வந்தப்ப உங்க அம்மா ஒருத்தங்க கிட்ட வேலைக்காரி வேணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. உன்கிட்ட எல்லாமே எடுத்து சொல்லி பேசுறதுக்காக வேலைக்காரி மாதிரி உள்ள வந்த. இப்போ நீ பேசுனதெல்லாம் கேட்டப்போ நான் ஷாக் ஆயிட்டேன்.
நீ விளையாட்டு பிள்ளையா இதெல்லாம் செய்யறேன்னு நினைச்சேன். ஆனா நீ வில்லன் ஆயிட்ட. அதெல்லாம் நீ என்ன சொன்னாலும் என் மைண்டுக்கு ஏறாது. நான் பேசினதை ரெக்கார்ட் பண்ண மொபைல என்கிட்ட கொடு. அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லு. கொஞ்சம் காசு தரேன். போய் எங்கேயாவது பெரிய ஹாஸ்பிட்டல பார்த்து அபார்ஷன் பண்ணிக்கோ. ஊர்ல போய் ஹாப்பியா இரு. குடு. என்ன குடு? மொபைல குடுமா. என்னடா மொபைல கேக்குற? என் வாழ்க்கையோட விளையாடுனத பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் ஆகாம செல்ஃபிஷா பேசுற. உன் வாரிச நான் எதுக்குடா சுமந்துட்டு பெத்துக்கணும்? பெத்துக்காத. அதுக்குதான் சாகறதுக்கு இந்த மாத்திரைகளை போடுற. போடு. உனக்கு சந்தோஷமா? உன்ன மாதிரி பாவிங்களால பலாத்காரம் பண்ணப்பட்ட என்ன மாதிரி அப்பாவிகள் இந்த பூமியில வாழக்கூடாது. அதான் எனக்கு புரிஞ்சுது. உன் போனை இங்க வைக்கிறேன், எடுத்துக்கோ. Hey! 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 என் தங்கச்சிக்கு பிறந்த நாள்மா. அவளுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவேன். அவ இடத்துல இன்னைக்கு நீ நிக்கிற. இந்த ஸ்வீட்டை தயவு செஞ்சு சாப்பிடுமா. ம். தேங்க்யூ. என்னங்க நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான். வந்துட்டு ஏன் பேசாம இருக்கீங்க? இந்தாங்க ஸ்வீட், எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சார் தங்கச்சியோட பிறந்த நாளா? அவருக்கு நான் வேற தர்றேம்மா. அந்த பாக்ஸ்ல இருக்கு. இதை நீ சாப்பிடு. இதை நான் உனக்கு பாசமா கொடுத்தது. நீ சாப்பிடுமா. தேங்க்யூ. சூடா காத்தால கொடுத்த மாதிரியே ஒரு நல்ல காஃபி கொடுமா. ஷோர் ஷோர். ம். எனக்கு உங்களுக்கும் கொடுக்கணுமா? நான் எடுத்துட்டு வரேன். ம். நான் உங்க தங்கச்சியை சந்திச்சதுக்கு ஏதோ ப்ரூஃப் இருக்குன்னீங்களே, உண்மையா? ஆமா இருக்கு. என்ன ப்ரூஃப்? ஏன் அதை காட்டினா தான் நீ மேற்கொண்டு பேசுவிய? இல்ல, அவ்வளோ ஆதாரமா சொல்றீங்களே, அதனால அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். ஓகே. என் தங்கச்சி சாருமதி யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு நீங்க சொன்னப்ப
நான் ஏன் கோவப்பட்டேன்னு இப்ப புரியுதா? எனக்கு காஃபி. அந்த பொண்ணு சாருமதி உங்களுக்கு முன்னாடியே பழக்கமா? இல்ல அவ தோல்ல கைய போட்டு ஆறுதலா கூட்டிட்டு போறீங்கன்னா அவ உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பழக்கமா தான் இருக்கணும். அவ்வளவு பழக்கமா இருந்திருந்தா அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லி இருப்பீங்கல்ல? ஏன் சொல்லல? நான் பிரபா கிட்ட நான் உன் ஃப்ரெண்ட் இல்ல சாருமதியோட அண்ணன்னு உண்மையை சொல்லிட்டேன். எனக்கு வழி தெரியல. எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. இருந்தது ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். அவ திடீர்னு ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம காணாம போயிட்டா. கல்யாணம் நடக்க வேண்டிய பொண்ணு இல்லையா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் இஷ்டப்படல. அவளுக்கு லவ் அஃபேர் ஏதாவது இருக்கான்னு விசாரிச்சேன். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா 5 மாசத்துக்கு முன்னாடி குன்னூர்ல அவ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து என் தங்கச்சி ஆள் டல்லா இருக்கான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இப்ப என்கிட்ட இருந்து அவ காணாம போய் 1 மாசம் ஆகுது. நானும் விடாம எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். கடைசியா அவளோட ஃப்ரெண்டு என்கிட்ட வாய விட்டா. அதாவது 15 நாளைக்கு முன்னாடி என் தங்கச்சி போன்ல அவகிட்ட பேசினதா அவ சொன்னா. உடனே என் தங்கச்சிக்கு போன் பண்ண அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி சென்னைக்கு வந்தேன். அந்த போனுக்கு சொந்தக்காரன் ரோட்ல நின்ன ஒரு பொண்ணு கால் பண்றதுக்காக போன் கேட்டுச்சு, கொடுத்து ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னாரு. எங்க வச்சு என் தங்கச்சி போனை வாங்கினான்னு அவனை காட்ட சொன்னேன். லக்கீலி அந்த இடத்துல ஒரு பேங்க் ஏடிஎம் இருந்துச்சு. அதுல இருந்த சிசிடிவி கேமரால அவளை நீங்க வந்து சந்திச்ச ஃபுட்டேஜ் இருந்துச்சு. உடனே நீங்க யாரு என்னன்னு விசாரிச்சு இந்த வீட்டுக்கு உங்களை சந்திக்க வந்தேன். உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். ஆனா நீங்க சாருமதி யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொன்னதும் இந்த விஷயத்துல சம்திங் ராங்னு எனக்கு பிடிபட்டுருச்சு. எங்க என் தங்கச்சி? ஓ, அது அது எனக்கு தெரியாது. என்னங்க நீங்க? பாவம் அவரு அவ்வளவு தூரம் எல்லா விஷயத்தையும் டீடைல்டா சொல்றாரு. நீங்க என்னடானா அவர் தங்கச்சிய தெரியாதுன்னு சொல்றீங்க? அவளை தெரியாதுன்னு சொல்லல, பின்ன அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு சொல்றேன். அன்னைக்கு அவர்கிட்ட நீங்க எதை சொன்னீங்களே, ஃபுட்டேஜ்ல நான் பார்த்த வீடியோ பத்தி கேட்கிறேன். அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ கேட்டல? ஆமா. என்ன என் தங்கச்சி கிட்ட சொன்னீங்க? ஏன் ஏன் இப்போ அதை கேக்குறீங்க? நீங்க சொல்லுங்க சார். என் தங்கச்சி உங்ககிட்ட என்ன கேட்டா? எதுக்கு அந்த இடத்துல வெயிட் பண்ணா? நீங்க அவகிட்ட என்ன சொன்னீங்க? அது அது மறந்துட்டேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். அன்னைக்கு உங்க கூட இருந்த அந்த பொண்ணு அதான் சாரோட தங்கச்சி உடனே கிளம்பி போயிட்டாளா? ஆமா, அப்பவே கிளம்பி போயிட்டா. அவ ஊட்டில இருந்து இங்க சென்னைக்கு வந்தது உங்களை சந்திக்கத்தானா? பாத்தியா சார், அவ என்னைக்கு சென்னைக்கு வந்தான்னு உங்களால சொல்ல முடியுமா? என்கிட்ட இருந்து என் தங்கச்சி காணாம போனது மார்ச் மாசம் 3ஆம் தேதி.
நம்ம மார்ச் மாசம் 2ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் எங்க இருந்தோம்? சார் கேரளாவில் என் அண்ணன் அதான் பெரியப்பா பையன் அவனோட கல்யாணத்துல இருந்தோம். இவர் ஏன் கூட தான் சார் இருந்தாரு. கேட்டிங்களா சார்? அப்படின்னா என் தங்கச்சி இங்க வேற யாரையோ தேடி வந்திருக்கா. யாரை தேடி வந்திருப்பா? ஹலோ ஜாக்சன். ஆ ஆ, அப்படியா? அவளை நீ கொன்னுடணும். இல்லனா நீ போதை மாத்திரை எடுத்துக்கிற விஷயத்த ஓ மச்சா ஏசிபி கிட்ட சொல்லிடுவேன். ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போற இடத்துல எல்லாம் பொண்ணுங்களை நீ காலி பண்ற விஷயத்த நானும் உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். ஏ மச்சான் விளையாடாத. அந்த சாருமதிய நீ கொல்லுவியா மாட்டியா? ஏய், நீ சொல்லி இது வரைக்கும் எதடா செய்யல? இந்த பொண்ணையும் கொன்னுடுறேன். ஏ மச்சான் இன்னொரு விஷயம். என்னடா? எங்க குடும்பம் சென்ட்ரல் வரைக்கும் கான்ட்ராக்ட் எடுத்த குடும்பம். நான் அந்த பொண்ணை கெடுத்தேங்கிற விஷயம் வெளியே வரவே கூடாது. ஏதாவது காரணத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல விஷயம் லீக் ஆச்சுன்னா உன்னாலதான் லீக் ஆச்சுன்னு நான் டிசைட் பண்ணிடுவேன். அப்புறம் உனக்கு தலை இருக்காது. நீங்க எங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். நீங்க போய் சொல்றீங்க. நான் என்ன போய் சொன்னேன்? அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்றேன். என்ன விளையாடுறியா? அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. யாருன்னே தெரியாத பொண்ணு எப்படி நீங்க வந்து சொல்ல போற தகவலுக்காக ரோட்ல வந்து நிப்பா? என்ன அப்படி பாக்குறீங்க? நானும் ஒரு பொண்ணு தானே. நான் யாரையாவது சந்திக்கணும்னா அவங்க இடத்துக்கு போவேன், இல்லனா அவங்கள என் இடத்துக்கு வர சொல்லுவேன். எதுவுமே இல்லாம பொது இடத்துல புது ஆளுக்காக நான் ஏன் வெயிட் பண்ணும்? இப்ப என்ன சொல்ல வர? அந்த சாருமதிக்கும் உங்களுக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்குன்னு சொல்றேன். ஆமா, இருக்கு. என்ன பழக்கம்? என்ன பழக்கம்னா? அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் எந்த மாதிரியான பழக்கம்னு கேக்குறேன். இங்க பாரு, அவருக்கு முன்னால நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால தனிப்பட்ட முறையில நாம பேசிக்கலாம். பரவாயில்ல, இப்பவே இங்கேயே சொல்லுங்க. இங்கேயே சொல்லட்டுமா? ஆமா. அந்த பொண்ணு சாருமதிய ஒருத்தன் கெடுத்துட்டான். அப்படியா? ஆமா, அவனை தேடி அவ சென்னைக்கு வந்துட்டா. ஓ மை காட். எங்க தேடியும் அவளுக்கு அவன் கிடைக்கல. யார் அவ? தெரியல. எனக்கு எப்படி தெரியும்? உங்களை எப்படிங்க அந்த பொண்ணுக்கு தெரியும்? அது குன்னூர்ல ஒரு கல்யாணத்துக்கு அவ வந்திருந்தா. அந்த கல்யாணத்துக்கு நானும் பிரமோத்தும் போயிருந்தோம். அப்ப பழக்கம். சென்னையில இருக்கிற உங்க அட்ரஸ் அவ எப்படி கண்டுபிடிச்சா? கண்டுபிடிக்கலாம் இல்ல, எதாச்சியா ரோட்ல பார்த்து சார்னு கூப்பிட்டா. உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் சார்னு சொன்னா. வெயிட் பண்ணுமா, இதோ வரமான்னு சொல்லிட்டு வெளியில போனேன். அதுக்கப்புறம் உள்ளதை தான் நீ வீடியோல பார்த்த. மிஸ்டர் சரவணன், என் தங்கச்சி உங்ககிட்ட என்ன கேட்டா நீங்க அவகிட்ட என்ன சொன்னீங்க? கரெக்டா அதை மட்டும் சொல்லுங்க. ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல நான் தங்க போறேன். அப்படியே இங்க எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேட்டா சார். இது நீங்க அவளை நிக்க சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி கேட்டுதா? ஆமா. கெடுத்த அந்த பையனை என் தங்கச்சி லவ் பண்ணாளா? அது எனக்கு தெரியல சார். சார், நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? அது செய்றீங்களா? என்னம்மா? நேரா கட்டரப்பாக்கம் ஸ்டேஷன் போங்க. போய் அங்க ஏசிபியா எங்க அண்ணன் தான் இருப்பாரு. உங்களோட இந்த கேஸ அவர்கிட்ட சொல்லுங்க. அவன்கிட்ட நானே பர்சனலா இந்த கேஸ எஃப்ஐஆர் போடாம ஹேண்டில் பண்ண சொல்றேன். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா உங்க அண்ணங்கிட்ட போகலாம். ஆனா உங்க சார் மாட்டிப்பாரு. என்ன சார் சொல்றீங்க? இவர் மாட்டிப்பாரா? ஆமா. இவர் எதுக்கு மாட்டுவார் சார்? சொல்றேன். போலீஸ்ல போய் சொன்னா
உடனே இவரை முட்டிக்கு முட்டி தட்டி உண்மையை வாங்கிடுவாங்க. ஆனா இவர் ஒண்டிக்கட்டை இல்லையே, ஓம் புருஷனாச்சே, நீ ஏமாத்திட்டு போயிருவியே. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவரால தான் உங்க தங்கச்சி காணாம போயிட்டான்னு சொல்றீங்களா? ஆமா, அவ காணாம போகல, காதலன் கூட போனா அப்படிங்கிற விவரம் இவருக்கு மட்டும்தான் தெரியும். அவளை கெடுத்தவன் யாரு, அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற தகவல் இவருக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் எனக்கு தெரிய வர்றதுக்கு இவ்வளவு நாளாச்சு. இதோ இது வரைக்கும் நீங்க என் தங்கச்சி கிட்ட வெயிட் பண்ண நேரத்துல என்ன பேசுனீங்க சார்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு கரெக்டான பதில் இது வரைக்கும் சொல்லல. சரிதானம்மா? அதான் சொன்னாரே சார், வேலை விஷயமா. உண்மையான பதில் அது இல்ல பிரபா. என்ன சார் சொல்றீங்க? இவரோட உதடு ஒரு வார்த்தையை உச்சரிச்சிருந்தா அந்த வார்த்தைய எப்படி உச்சரிச்சிருக்கும்னு என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. ஜஸ்ட் இப்பதான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்ல அனுப்புனான். நீயே பாரு. எப்படியோ ஊருக்கு போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டல. ஆமா, எனக்குள்ள இருக்கிற கஷ்டம் தீரணும். உன்னோட இந்த பிரச்சனைக்கு காரணமானவனை பழிவாங்க நான் உதவி பண்றேன். நிஜமாவா? ஆமா. எப்படி? ஆனா நீ பிராக்டிக்கல ஆக்சுவலா அப்படியே அக்செப்ட் பண்ணணும். கரெக்டா பண்ணக்கூடாது. இல்ல, பண்ண மாட்டேன். நீ இப்போ அழுதுகிட்டே எங்கிருந்து வெளியே வந்தியோ அங்கேயே போலாம். வா. பாருங்க, வா சொல்றேன் வா. மிஸ்டர் சரவணன், இந்த வார்த்தையை தான் நீங்க உச்சரிச்சிருக்கீங்கன்னு லிப் ரீடிங் டிபார்ட்மெண்ட் ஆடியோ இல்லாத அந்த வீடியோக்குள்ள உங்க உதட்டா செய்வ மேட்ச் பண்ணி பேசியிருக்காங்க. ஒருவேளை இது இல்லாம நீங்க வேற ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா அது என்னன்னு என்கிட்ட சொல்லலாம். நோ ப்ராப்ளம். ஐயையோ, இவன் எல்லா விஷயத்திலையுமே கார்னர் பண்ணிக்கிட்டே வரானே. அவளோட காதலன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானங்க. அதை மறைக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? ஏய், நான் என்ன மறைக்கிறேன்? நீ வேற. சுமார் இதப்படி உங்களுக்குலாம் செய்யறதுக்கு வேலை இல்லை. பிரமோத், உன்னாலதான்டா எனக்கு இந்த நிலைமை. என்னம்மா அழுறியா? வெரி குட் வெரி குட். அழுறது உடம்புக்கு நல்லது. இங்க பாரு மச்சான், இந்த சாருமதிக்கு நடந்த அநியாயத்தை பத்தி வெளியே யாருக்காவது தெரிஞ்சது, உன்னை கட்டி போட்டுட்டு உன் கண்ணு முன்னாடியே உன் வைஃப என்னடி என் ஃப்ரெண்டு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேனா? நீ என்ன பெரிய உலகமாக அழகியா? உன் கருப்பை காலி பண்ணதுக்காக என்ன அசிங்கப்படுத்த வீடியோ எடுப்பியா நீ? உன்னை விட்டுருவேன் நானு. டேய் பிரமோத், டாய் சுமாரா. இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நிறைய பொண்ணுங்களை நான் கெடுக்கும் போது
அவங்க மூஞ்ச கூட நான் பார்த்தது கிடையாது. லக்கீலி உன் முகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஆனது ஆச்சு, உங்க வாரிசு இந்த வயித்துல சந்தோஷமா வளர்க்கணும். இங்கேயோ இருந்துக்கிறேன், ஏதாவது கொடுங்க சாமி, கையெடுத்து கும்பிடுறேன். ரிக்வெஸ்ட் பண்ணா கூட ஏதாவது கன்சிடர் பண்ணிருப்பேன். ஆனா நீ ரிவர்ஸ் ஆகுற. என்கிட்ட ரிவர்ஸ் ஆனா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? இந்தா கத்தி வயிற்று குத்திக்கோ. ஷாகத்தியா? சும்மா காமெடி பண்ண. டேய் பிரமோத், நான் அவளை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தது இந்த விஷயம் சொல்றதுக்கு இல்ல. வாய மூடுறா. இவளை பத்தி கெடுத்தவன் நானே யோசிக்கல. என் கூட வந்த நீ எதுக்குடா யோசிக்கிற? டேய், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுடா, அப்புறம் உனக்கு எல்லாமே புரியும். இவர் நீ கொஞ்சம் அங்க இரு. போமா போமா போ. நீ ஏன்டா இவ்ளோ ஃபீல் ஆகுற? அது வந்து இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவ சாகணும். இந்த கத்தி போய் வயித்துல குத்து. என்னடா நீ? இங்க முடியாதா? சரி பரவாயில்ல, வெளியே எங்க கூட்டிட்டு போய் சாகடிச்சிரு. அது மட்டும் நடக்கல, உனக்கு உயிருக்கு உயிரா உன்னால ரொம்ப காதலிக்கப்படுற உன் பொண்டாட்டி வயித்துல நான் இந்த கத்தியால குத்திடுவேன். ஃபார் யூ கைண்ட் இன்ஃபர்மேஷன், கெடுத்து தான் குத்துவேன். பிரமோத், பிரமோத், என்னாச்சுங்க? என்னதான் உங்க பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நானா உங்களுக்கு பிடிக்கும் தானே? இது என்ன கேள்வி? உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். நானா உங்களுக்கு உயிர்னு. இறந்து போன உங்க அம்மா மாதிரியே, உங்க அம்மா மாதிரியே நான் இருக்கிறதுனால என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பத்தி யாராவது ஒரு சின்ன வார்த்தை தப்பா பேசிட்டா கூட நீங்க பொறுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு சின்ன விஷயத்துல கூட நான் மனசு காயப்படுறது உங்களுக்கு இஷ்டம் இல்லைல்ல? அதுவும் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அதை பத்தி பேசத்தான் நான் இங்க வந்தேன். என்ன? என் மேல சத்தியம் பண்ணா பொய் சொல்ல மாட்டீங்க. என் மேல சத்தியமா சொல்லுங்க, அந்த பொண்ணு சாருமதிக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவளை கெடுத்தவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் எதுக்காகங்க உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு தங்கச்சியை தேடி வந்த அவரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? அவ எங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அது வந்து, ஏய் என்னது? என்னது? பிரபா, உன் வாயில இருந்து ரத்தம் வருது. ரத்தமா? எங்க? இதோ. ஐயோ, ஆமாங்க, எங்க என் வாயில இருந்து ரத்தம் வருது. சீக்கிரம் வா பிரபா, வா. ஒரு நிமிஷம். என்னாச்சு பிரபா? சார், அது வந்து சார் சார், எனக்கு வாயில இருந்து ரத்தம் வருது சார். உனக்கு வாயிலிருந்து ரத்தம் வரதுக்கு காரணம் நீ சாப்பிட்ட லட்டு தான். என்ன சொல்ற நீ? ஏய்,
என்னடா சொல்றேன்? ஏய் கையெடு கையெடு. டேய், நான் தான் பாய்சன் கொடுத்தேன். உண்மைய நீ சொல்லாத பட்சத்துல உனக்கு ரொம்ப பிடிச்சவளை வச்சு கேம் ஆடுறத தவிர வேற வழி எனக்கு தெரியல. அதுக்காக என்ன பண்ண? என்ன பண்ண சொல்லு. பாய்சன்ல பாகு பண்ண லட்ட உன் மனைவிக்கு கொடுத்தேன். ஐயோ என்னங்க, எனக்கே தெரியாம விஷம் லட்டை வாங்கி சாப்பிட்டேனே. நீ இந்நேரத்துக்கெல்லாம் உண்மையை சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா ஆல்டர்னேட் மெடிசன் கலந்த அடுத்த லட்டை நான் அவளுக்கு கொடுத்துருப்பேன். ஆனா நீ கல்லூலி மங்க, அவளுக்கு ரத்தம் வர்ற வரைக்கும் ஜவ்வு மாதிரி கான்வர்சேஷனை இழுத்துட்ட. சார் சார், எனக்கு பயமா இருக்கு சார். தயவு செஞ்சு என்ன டாக்டர் கிட்ட போக விடுங்க சார். ஏய், இந்த ஆள்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு? நீ வா போலாம். நான் வண்டி ஸ்டார்ட் பண்றேன், வா. என்னங்க? இதுக்கு முன்னாடி நான் போலீஸுக்கு போக மாட்டேன்னு ஏன் சொன்னேன்னு தெரியுமா? நான் தப்பான வேலைக்காரன், எதுக்கும் கலங்க மாட்டேன். சுற்றட்டுமா இவளை? சார் சார் சார், ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். அவளுக்கு ரெமெடி மெடிசன் கொடுங்க சார். அவளை சுற்றாதீங்க சார். அவனா எனக்கு உயிர் சார். அப்படியா? எனக்கு என் தங்கச்சியை பத்தி தகவல் சொல்றியா? கண்டிப்பா சொல்றேன் சார். முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணு. பண்றேன் சார். ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சரி சார். போன் நாட் ரீச்சபிள் வருது சார். அது போய் அவன் பேர் என்ன? பிரமோத் சார். பிரமோதா அவ வாழ்க்கையில விளையாடினது? ஆமா சார். அவளை ஆஸ்பத்திரிக்கு போக விடுங்க சார். எனக்கு அவ வேணும் சார். ஆஸ்பத்திரிலாம் வேண்டாம். பக்கத்துல மெடிக்கல் ஷாப் எங்க இருக்கு? யோ, வாயில இருந்து ரத்தம் வருது. பாய்சன் லட்டு வேற கொடுத்து தொலைச்சிருக்க. ஆஸ்பத்திரிக்கு போக கூட விட மாட்டேங்கிற. நீ எல்லாம் மனுஷனாயா? இத புடி. என்ன சார் இது? டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன். இது இல்லாம அந்த ரெமெடி மெடிசனை கொடுக்க மாட்டாங்க. உடனே ஓடி போய் இந்த இன்ஜெக்ஷன் இருக்கும், அதை வாங்கிட்டு வா. 8300 ரூபாய் ஆகும். சீக்கிரம் போயிட்டு வா. சார், அது வரைக்கும் அவ தாங்குவாளா சார்? ரத்தம் வந்த 2 மணி நேரம் கழிச்சு தான் மரணம். அதுக்குள்ள வந்துரு. ஓகே சார். ஓகே சார். இப்போ வரேன் சார். ஒரு நிமிஷம். அந்த போனை கொடுத்துட்டு போ. இந்தாங்க இந்தாங்க. வேக வேகமா வெளியில ஓடுறான். அப்படியா? ஆமா. சாரிமா. இட்ஸ் ஓகே சார். இந்த அளவுக்கு கார்னர் பண்ணலனா அவர் வாயில இருந்து உண்மையை வர வைக்க முடியாது. நீங்க சொன்னது நிஜம். அந்த டூப்ளிகேட் பிளட் கேப்சூல்ஸ வாயில வச்சுக்கிட்டே தான் அவங்கிட்ட பேசுனியா? ஆமா சார். ரொம்ப நேரமா கடிச்சு பார்த்தேன். கடைசியா பிளட் வந்த மாதிரி வந்துச்சு. ஆனா டூப்ளிகேட் பிளட் கலர்னு நல்லாவே தெரியுது. அதை விடு, அவன் நம்பிட்டான். அது போதும் நமக்கு. ஆமா, அடுத்ததா என்ன பண்ண போறீங்க சார்? அவன் இந்த இன்ஜெக்ஷனை கொண்டு வந்ததும் நான் அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு என்கிட்ட இருக்கிற விட்டமின் இன்ஜெக்ஷனை உனக்கு போட்டுருவேன். ஓகே. நீ அவங்கிட்ட நல்லான மாதிரி நடிச்சா போதும். நான் கிளம்பி போய் அந்த பிரமோத்தை பிடிச்சி என் தங்கச்சி என்ன பொசிஷன்ல இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஆமா, அந்த பிரமோத் எப்படி? அவ ஆள் சரியில்லை சார். என்னம்மா சொல்ற? ஆமா, ஒருவேளை அவன் கூட உங்க தங்கச்சி இருந்தா கூட அவளை கூட்டிட்டு போயிடுங்க. அவன் கூட எல்லாம் விட வேண்டாம் சார். அப்படிங்கிற? ஆமா சார். அவன் ஒரு பயங்கரமான ஃப்ளர்ட், பொறுக்கி பையன் சார். ஏன், என்னாச்சு? ஃப்ரெண்டு வைஃப்னு கூட பார்க்காம என்கிட்டயே மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். உன் புருஷன் ஃபோன் தான் அடிக்குது. யாரு? அந்த பிரமோத் தான் கால் பண்றான். பேசுங்க சார். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன சொல்லுங்க. அவன்கிட்ட நீ பேசு. ஒரு முக்கியமான விஷயமா நீ அவனை சந்திக்கணும்னு சொல்லி அவன் இருக்கிற அட்ரஸ வாங்கித்தா ப்ளீஸ். அப்படியா? ஆமா, வேற எந்த ரூட்ல போனாலும் கையும் களவுமா
என்கிட்ட அவன் மாட்டுறதுக்கு சான்ஸ் இல்ல. ப்ளீஸ்மா. ஓகே. பேசு பேசு, பிக்கப் பண்ணிக்க. ஹலோ, ஏன்டா ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம்? குட் மார்னிங் பிரமோத். குட் மார்னிங். இது சரவணன் நம்பர் தானே? எனக்கு அவன் தானே ஃபோன் ட்ரை பண்ணியிருக்கான். சரவணன் உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணல, பின்ன நான் தான் ட்ரை பண்ணேன். ஓ, சரவணன் மிஸ்ஸஸா? பிரபா பிரபா பிரபா, என்ன விஷயம் பிரபா? நீ எங்க இருக்க? ஏன் உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? நீ பேசணுமா? ஆமா. என்ன சரவணன் விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? லேசா டவுட் வருது. ஆமா, நீ எந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சு போச்சான்னு கேக்குற? ஏய் டேய், விளையாடாத. அவன் ட்ரக்ஸ் அடிக்கிற விஷயத்தை பத்தி தானே நீ என்கிட்ட பேச வரான்னு சொல்ற. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ட்ரக்ஸா இப்பெல்லாம் வீட்டுல வச்சே எடுத்துக்கிறானா? ஆமா. அதனால என்ன பண்றதுன்னு உனக்கு புரிய மாட்டேங்குதா? ஆமா. என்கிட்ட வந்தாதான் கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும்னு உனக்கு தோணுதா? ஆமா. நான் ஐடியாவை கரெக்டா கொடுப்பேன். அத நீ செஞ்சிருவியா? என்ன ஐடியா கொடுப்ப? நேரடியா பேசிக்கலாம். எப்படியோ நீ என்ன மீட் பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கல, வா பேசிக்கலாம். எங்க வரணும்? 5 நிமிஷத்துல இதே மொபைலுக்கு அட்ரஸ எஸ்எம்எஸ் பண்றேன். ஓகே? ஓகே. ஹலோ பிரமோத், நான் தான்டா. என்னடா மாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? அதாவது அந்த சாருமதியோட அண்ணன் அவளை தேடி என்கிட்டயே வந்துட்டான். இப்படி தெரியல, ஆபீஸ்ல வந்து என்ன பத்தி என்கொயரி பண்ணிட்டு போயிருக்கான். நேரடியா இன்னும் சந்திக்கல? இன்னும் இல்ல, ஆனா கண்டிப்பா சந்திப்பான். அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அதுக்குன்னா சரியா புரியல. அவங்கிட்ட என்ன பேசுறது, எப்படி பேசுறது, அது கேட்க தான் ஃபோன் பண்ணேன். என்ன வேணா பேசிக்கோ, ஆனா ஒண்ணு, அவன் போயிடணும். என் பேரு அவனுக்கு சேரக்கூடாது. அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். ஆபீஸ்ல அவன் விசாரிக்கும் போதே சரவணன் யாரு, பிரமோத் யாருன்னு நம்மளை பத்தி தான் விசாரிச்சிருக்கான். என் பேரு அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? தெரியலையே, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதுபடி செஞ்சா அவனை அவாய்ட் பண்ணிடலாம். என்னது அது? அவங்க அண்ணன் என்கிட்ட வந்தா நான் அவனை ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு கூட்டிட்டு வரேன். ஓகே, அங்க நீயும் வா. அவங்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம். என்ன சொல்ற? அவ சாருமதி எங்கன்னு கேட்டா அவ செத்துட்டான்னு அவன்கிட்ட இப்படி நான் சொல்றது? அப்படியே சொல்லணும். வேற என்ன சொல்றது? அவ என்ன ஒன் சைடா காதலிச்சது நிஜம். என்கிட்ட வந்தா நான் புத்தி சொல்லி அனுப்புனேன். அவ மறுபடியும் சரவணனை கூட்டிட்டு வந்தா திட்டி அனுப்புனேன்னு சொல்லு. அப்படின்னா இப்ப எங்கன்னு கேட்டா இப்ப எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு சொல்லு. ஓகே, அப்படியே சொல்றேன். அப்பா சென்ட்ரல்ல பெரிய போஸ்ட்ல இருக்காரு. இந்த விஷயத்தை தயவு செஞ்சு சீக்கிரட்டாவே வச்சுக்கோங்கன்னு அவர்கிட்ட சொல்லுவோம். ஓகே? ஓகே, அப்புறம் அந்தால பப்ளிக் பிளேஸ்லாம் மீட் பண்ண வேணாம், வீட்டுக்கே கூட்டிட்டு வா. ஓகே? ஓகே. ஒரே டைம்ல புருஷனும் வரேன்றான், பொண்டாட்டியும் வரேன்றா. 2 பேர்ல யார முதல்ல சந்திக்கிறது? என்னது? செல்ஃபி எடுக்க ஊட்டில இருந்து வரியா? ஆமா சார். என்னம்மா சொல்ற? சார், என் கனவுல வரவன் யாரா இருந்தாலும் அவங்கள தேடி பிடிச்சு அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது என் பழக்கம் சார். கனவுலியா? ஆமா சார், எனக்கு ஏத்த ஒரு ராஜகுமாரரை என் கனவுல காமிக்கிறேன்னு கடவுளே சொல்லிருக்காரு சார். கடவுளே சொன்னாரா? ஆமா சார். ஐயோ, இது ஏதோ லூஸ் மாதிரி தெரியுதே. சரிம்மா, வாமா, வா செல்ஃபி எடுத்துக்கோ. இதான் சார் நடந்தது. அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகலையே? இல்ல சார், ஒன்றும் ஆகல. செல்ஃபி எடுத்துட்ட உடனே அவளை அனுப்பி விட்டுட்டேன் சார். ஓஹோ, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காக ஊட்டிலேருந்து சென்னைக்கு வந்ததா என் தங்கச்சி சொன்னான் இல்லையா சார்? ஆமா சார். செல்ஃபி எடுக்க வந்த என் தங்கச்சி ஏன் வேலைக்காரியா உங்க அம்மா கிட்ட போய் சொன்னா? அது தெரியல சார். ஸோ அவ உங்ககிட்ட குன்னூர்ல உங்களை பார்த்தேன், உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்க கூட
ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு மட்டும்தான் சொன்னா இல்லையா? ஆமா சார். செல்ஃபி எடுத்ததும் கிளம்பி போயிட்டா. அட என்ன சார், என்ன சும்மா அவகிட்ட கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கேட்டதே கேக்குறேனா? பின்ன இல்லையா? அந்த பொண்ணு அதான் நீங்க இப்ப போட்டோல காட்டின உங்க தங்கச்சி வேலை கேட்டு முதல்ல என்கிட்ட தான் வந்தா. அதுதான் எனக்கு இப்ப இடிக்குது. உங்க புள்ளையோட செல்ஃபி எடுக்க வந்தவ ஏன் உங்ககிட்ட வேலைக்காரியா வந்து வேலை கேட்டா? அது எனக்கு புரியல. அவ ஃப்ராடு. என் தங்கச்சிய நான் ஃப்ராட வளர்க்கலம்மா. இங்க வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. வேற ஏதோ பிரச்சனைனா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா உங்க புள்ள சொல்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் மட்டும் இங்க இந்த வீட்ல கண்டிப்பா நடக்கல, நடந்திருக்காது. சார் அதுதான் சார் நடந்தது. டேய் நீ அது சொல்றேன்டா. நான் என்ன சொல்றது? முதல்ல அவர் டவுட் எல்லாம் நீ கிளியர் பண்ணு. அவர் நல்லவர், நாமளும் நல்லவங்க தானே சொன்னா அவருக்கு புரிய மாட்டேங்குது. நீ புரிய வை. சார் அது என்னன்னா நீ இருடா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க தங்கச்சிய என் புள்ள கடிச்சு சாப்பிட்டுட்டான்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படியெல்லாம் சொல்லல. உங்க புள்ள நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தனியா வீட்ல இருந்து என் தங்கச்சிய ஏதோ பண்ணிருக்கான். அந்த சம்பவத்தை வேற மாதிரி திருப்பி மேன் பிளே பண்றாருன்னு சொல்றேன். அவன் எங்க தனியா வீட்ல இருந்தா? நீங்க தான் நம்ம சொன்னீங்க அவன் வீட்ல தனியா விட்டுட்டு கார் எடுத்துட்டு வெளியே போனேன்னு சொன்னீங்களே. ஆமா போனேன். போனவ 10 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டேனே. 10 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டீங்களா? ஆமா, நான் மட்டும் வரல, கூடவே சிட்டி போலீஸ் கமிஷனரும் வந்திருந்தாரு. என்னடா நீ அத சொல்லலையா? நான் சொல்றது எதையும் இவரு நம்புற மாதிரி தெரியலமா. இங்க பாருங்க சார், உங்க தங்கச்சி ஃப்ராடுன்னு நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? சொல்லுங்க. 3வது தெருவுல இருக்கிற ராணி வீட்ல இவ வேலை செய்யறேன்னு சொன்னா. அது போய் இவ அங்க வேலையே செய்யல. இவள அங்க யாருக்கும் தெரியல. அப்ப அவ ஃப்ராடு தானே? அம்மாக்கு நான் குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி வைக்க சொல்லி வேலைக்காரிக்கிட்ட போனேன். அப்போதான் அந்த சாருமதி பொண்ணு நீங்க எங்க இங்கன்னு கேட்டா. அப்ப அவ சொன்னா என்ன சந்திக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொன்னா. இதெல்லாம் தப்புமா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சேன். அவ உடனே போயிட்டாளா? ஆமா சார் போயிட்டா. அம்மா நீங்க வெளியே கிளம்பி போனதும் திரும்பி வர 10 நிமிஷத்துக்குள்ள என் தங்கச்சி இந்த வீட்ல இல்ல, அதானே நீங்க சொல்றீங்க? ஆமா, நான் வரும்போது அவ இங்க இல்ல. அப்படின்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ள என் தங்கச்சிக்கு ஏதோ நடந்திருக்கு. ஆபத்தா ஏதோ நடந்திருக்கு. சார் டேய் இருடா நான் சொல்றேன். சார் நாங்க எல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்களாம் அவங்க தங்கச்சிய என்ன சார் பண்ணிட போறோம்? ஏய், சார் நீ சொல்ற அளவுக்கெல்லாம் நீ டீசன்ட் இல்லைன்னு என்னால் நிரூபிக்க முடியும். ஆனா என் தங்கச்சி விஷயத்துல எனக்கு ஆதாரமா எதுவுமே இல்லாததுனால தான் நீ மாட்டிக்காம நிக்கிற. ஆனா இதே உன் பலன் நினைச்சுக்காத. சார், என் புள்ள சட்டையில இருந்து கையெடுங்க சார். எடுங்க சார் முதல்ல. அம்மா உங்க புள்ள நீங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் உத்தமம் கிடையாது. சப்போர்ட் பண்ணி தப்பு பண்ணாதீங்க. அப்படியா? ஆமா. என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? உங்க பையன் பண்ற பிராடுத்தனம் ஒரு பாசமான அம்மாவா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். அப்படியா? என் புள்ள என்ன ஃப்ராட் பண்ணான்னு நீங்க சொல்லுங்களே, நிரூபிங்க. இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்த என் தங்கச்சிய நீங்க திருப்பி வர்ற 10 நிமிஷத்துக்குள்ள உங்க பையன் ஏதோ பண்ணிட்டான். அத நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். சார் நானா? ஆமா, நீயே தாண்டா. உங்க தங்கச்சிய நான் ஏதோ பண்ணிட்டேனா? ஆமா, இந்த வீட்டுக்கு அவ வந்தது பார்த்த ப்ரூஃப் இருக்கு, ஆனா திரும்பி போன ப்ரூஃப் இல்ல. அப்படியா? ஆமா, இத வச்சு நான் நீங்க சொன்ன அந்த சிட்டி கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். வர்றேன். ஏய் ஒரு நிமிஷம் சார். இப்போ உங்க பிரச்சனை என்ன? இந்த வீட்டுக்கு வந்த உங்க தங்கச்சி
வீட்டை விட்டு திரும்பி போனதுக்கு ப்ரூஃப் இல்ல அதானே? ஆமா. உங்க தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்தது மதியம் 12 மணிக்கு சார், கரெக்டா? எனக்கு தெரியல. டே பிரமோத், நீ எத்தனை மணிக்கு சாருமதியை போக சொன்ன? அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. கரெக்ட் தான். நான் கமிஷனரோட திரும்பி வந்தப்போ மணி 12:10. சார், மேடம் கமிஷனரோட இங்க வந்தப்போ உங்க தங்கச்சி இங்க இல்ல சார். ஆனா அன்னைக்கு டேட்ல உங்க தங்கச்சி 4:30 மணிக்கு ஏன் கூட இருந்ததுக்கான ப்ரூஃப் உங்ககிட்டயே இருக்கு சார். என்ன சொல்ற? ஆமா சார். இவங்க வீட்ல இருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க தங்கச்சி என்கிட்ட வந்து அவ பிரச்சனைய சொன்னா. நான் அவ பிரச்சனைய சால்வ் பண்றதுக்காக மறுநாள் காத்தால ஆபீஸ் கிட்ட வர சொன்னேன். ஆனா அவ வரல. புரியுதா? இந்த வீட்டுக்கு வந்து ஓன் தங்கச்சி வெளியில போன பிறகு உயிரோட இருந்ததுக்கான சாட்சி இங்க இருக்கு. போதுமா? ஹலோ, என்னங்க? பெரிய சென்ட்ரல் மினிஸ்டரோட பிஏன்னு தான் பேரு. எனக்கு என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கே வரதில்லையே. போன் மட்டும் ஏன் பண்றீங்க? என்னாச்சு? பணமா? என்னங்க நீங்க எங்க வச்சிருக்கீங்க? சார், அததான் நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜா எனக்கு காமிச்சிங்க. நான் வர்றேன். மாமா டேய், 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 டேய். மாமா சூப்பரா மாமா, அந்த மேட்டரை உள்ள புகித்திட்ட. அவர் சிசிடிவி ஃபுட்டேஜ எனக்கு காட்டினாரு. நான் அதையே அவருக்கு திருப்பிட்டேன். இல்லைன்னா அதையே வச்சு நம்மள லாக் பண்ணிடுவாரு. சூப்பர் சூப்பர் மாமா. ஆனா என்ன ஆனாலும் சாருமதியை கொலை பண்ண விஷயம் மட்டும் வெளியே வரவே கூடாது மாமா. என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லடா, யூ டோன்ட் வரி. சாருமதி மர்டர் விஷயம் வெளியில வராது. ஆனா அவளோட அண்ணனை எப்படி சமாளிக்க போற? நீ வேற. எங்க அம்மா எங்க அப்பாவால சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, ஒன்னு புரிஞ்சுக்கோ, உன் மொத வேலை இந்த அண்ணக்காரனை ஊட்டில இருந்து தூக்கி தீவிரவாதின்னு ஜெயில போறதா. எப்படி பிளான்? சூப்பர். ஆமா, நீ ட்ரக் அடிக்கிற மேட்ரு பிரபாவுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னடா சொல்ற? பிரபாவுக்கு என் ட்ரக்ஸ் மேட்டர் தெரிஞ்சிருச்சா? ஆமா, ஃபோன் பண்ணப்ப லைன்ல வரேன்னு சொன்னால. ஃபோன் பண்ணியா? ஆமா, நேத்து நீ உன் ஃபோன்ல இருந்து எனக்கு கால் பண்ணப்போ நான் எடுக்கலல்ல. ஆமா. அப்போ திரும்ப நான் ஃபோன் பண்ணேன். அப்ப அவ தான் பேசினா. அப்படியா? ஃபோன் பண்ணப்ப இந்த விஷயத்தை பத்தி சொல்ல நான் மறந்துட்டேன். சரவணன் உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணல, பின்ன நான் தான் ட்ரை பண்ணேன். ஓ, சரவணன் மிஸ்ஸஸா? பிரபா பிரபா பிரபா, என்ன விஷயம் பிரபா? நீ எங்க இருக்க? ஏன் உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? நீ பேசணுமா? ஆமா. என்னடா பேச மாட்ற? இல்ல, அவ அப்படி ஃப்ரீயா போன்ல பேசுற சிச்சுவேஷன்ல நான் அவளை விட்டுட்டு வரல. அப்புறம் எப்படி அப்படி பேசலான்னு யோசிக்கிறேன். எஸ் டாட். என்னது? அம்மா ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது பாதிலேயே ஃபோன் கட் ஆயிடுச்சா? சுவிட்ச் ஆஃப்னு வேற வருதா? ஒரு நிமிஷம் இருங்க, நானும் வீட்டில் தான் இருக்கேன், அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. இருங்க கூப்பிட்றேன். அம்மா, 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 ஐயோ அம்மா, அம்மா. டாட், I'll call you later. Mom? அம்மா. சார். என்னப்பா சரவணா?
சொல்லுங்க சார். பிரமோத் கிட்ட போனை கொடு. அந்த பிரமோத்தோட அம்மா என்கிட்ட தான் இருக்கா. சார் என்ன சொல்றீங்க சார்? ரொம்ப துள்ளாத. துள்ளுனா உனக்கு தான் கஷ்டம். ஏன்னா உன்னோட ஒய்ஃப் பிரபாவும் என்கிட்ட பத்திரமா இருக்கா. அவளையும் கிட்னாப் பண்ணியாச்சு. சார் என்ன சார் சொல்றீங்க? ஒரு நிமிஷம், பிரமோத் கிட்ட போனை கொடு. அம்மா டேய் டேய் பிரபா, டேய் என்னடா? என்னடா எங்க அம்மா வேற காணோம். டேய் அத பத்தி சொல்லதான் நான் உன்னை கூப்பிட்டேன். உங்க அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டாங்கடா. என்னது? அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ஆமா, லைன்ல இருக்கா, பேசு. குடு குடு. ஹலோ என்னப்பா பிரமோத்? ஹலோ, நீங்களா? நானே தான். உங்க அம்மா கிட்ட பேசு. பேசு. ம் ம். டேய் நீ நல்லாவே இருக்க மாட்டடா. ஏய் அம்மா அம்மா எங்கம்மா இருக்க? பிரமோத், இவன் என்ன ஏதோ ஒரு வண்டியில கட்டி போட்டு வச்சிருக்காப்பா. காப்பாத்துறா. இவன் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான். பேசாத பேசாத, இல்ல சுற்றுவேன். அம்மா அம்மா டோன்ட் வரிமா. அம்மா அம்மா என்ன பிரமோத், என்னன்னு சொல்லுங்க சார். உங்க அம்மா உனக்கு உயிரோட வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேல்ல? கண்டிப்பா பண்ணுவேன் சார். சார் என்ன பண்ணணும் சார்? அவனை கொலை பண்ணணும். யார் சார்? உன் ஃப்ரெண்டு சரவணனை. என்னது? ஆமா, உன் ஃப்ரெண்டு சரவணனை நீ கொலை பண்ணணும். அப்படி பண்ணேன்னா உங்க அம்மாவை 24 மணி நேரத்துல உன்கிட்ட ஒப்படைப்பேன். இல்ல அவங்க கதை இதோட முடிஞ்சதுன்னு நீயே நினைச்சுக்க. வேணாம் வேணாம், நான் அவனை முடிச்சிடுறேன். அது அவங்கிட்ட போன கொடு. சரவணா இந்தா. சார் சரவணன், சார் உன் ஒய்ஃப் உனக்கு உயிரோட வேணுமா வேண்டாமா? வேணும் சார். அப்படின்னா பிரமோத்தை நீ கொன்னுடு. ஐயோ, ஏய், சுற்றுவேன். ஒரு வார்த்தை பேசக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே சார். டேய் நல்லவ மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படி வில்லத்தனை பண்றியே, யாருடா நீ? டேய் மச்சான், எப்படியும் உன் பொண்டாட்டியோட அழகு மேல நான் ஒரு கண்ணு வச்சுட்டேன். நீ என்னடான்னா அவ மேல உயிரா இருக்க. அவ லைஃப்ல இருந்து உன்னை எப்படிடா ரிலீவ் பண்ணலான்னு நான் எவ்வளவு யோசிச்சிருந்தேன் தெரியுமா? அந்த ஆள் அஸ்வின் குமார் கடவுள் மாறி வந்தா எனக்கு கோல்டன் சான்ஸ் கொடுத்துருக்கான். உன் கதைய முடிச்சிட்டான். எங்க அம்மாவை ரிலீஸ் பண்றேன்னு அவன் சொல்லியிருக்கான். சீரியஸ் ப்ளீஸ் டா மாமா, சுட்டுறேன்டா, சுத்து போடா ப்ளீஸ் டா. ஐயோ சரிடா மச்சான், இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து உன்கிட்ட காசு வாங்கி நாங்க சாப்பிட்டதுனால நீ எதை பேசினாலும் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னும் பண்ண முடியாம தாங்கிக்கிட்டு இருந்தோம். என்னடா சொல்ற? அதனாலதான் நீ அந்த சாருமதிய கொலை பண்ண சொன்னப்ப கூட ஒத்துக்கிட்டு பேசாம இருந்த. நான் ஒண்ணுமே சொல்லலையா மச்சான்? பிரபா விஷயத்துல நீ பேசுறது டூ மச்ரம். அப்படியா? எந்த புருஷனுக்கும் தம் பொண்டாட்டிய இன்னொரு ஆம்பளை கமெண்ட் பண்றது தாங்கிக்க முடியாது, தெரியுமா? எனக்கு தெரியாதே, நீ அது சொன்னியாடா? வாய மூடு. உன்கிட்ட கோல்டன் ஆஃபர் கொடுத்த அதே அஸ்வின் குமார் எனக்கு ஒரு டைமண்ட் ஆஃபர் கொடுத்திருக்கான். அப்படியா? ஆமா, அவர் கடத்தி இருக்கிற என் பொண்டாட்டிய உன் பொண்டாட்டிய அவன் கிட்னாப் பண்ணிட்டானா? வாய மூடு. நான் ரிலீஸ் பண்ணணும்னா உன்னை போட்டு தள்ள சொல்லியிருக்காரு. ஐயோ, உனக்கே தெரியும் என் மனைவினா எனக்கு எவ்வளவு இஷ்டம். போடா சோள முட்டா. டேய் நில்லு. டேய் கதவு தர. டேய் டேய் கதவு தர.
பிரபா, என்ன? என்ன இது கவரு? நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சில விஷயங்களை என்னால உங்க முகம் பார்த்து நேரடியா சொல்ல முடியல. அதுக்கு அதையெல்லாம் லெட்டர் எழுதியிருக்கேன். அந்த நோட்டீஸ் கவருக்குள்ள அந்த லெட்டர் இருக்கு. படிப்பீங்கன்னு அங்க வச்சிருக்கேன். என்ன டைவர்ஸ்க்கு பிளான் பண்றியா? என் அண்ணன் கிட்ட உங்ககிட்ட நான் படுற கஷ்டத்தை இது வரைக்கும் சொல்லல. சொன்னா அடுத்த நிமிஷமே எப்பவோ உங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கும். நானா டிசைட் பண்ணதுனால லேட்டா வந்திருக்கு. என்ன கஷ்டத்தை நீ உங்க அண்ணன் கிட்ட சொல்லல? அதான் சொன்னனே, அதுல எழுதியிருக்கேன்னு படிச்சு பாருங்க. நான் படிச்சு பார்த்து ஃபீல் ஆகி உன்கிட்ட கேட்டு நீ அதுக்கு பதில் சொல்லி நான் அதுக்கு கோவப்பட்டு ஒன்ன அடிச்சு உங்க அண்ணன் வந்து என்ன அடிச்சு, இதெல்லாம் வேண்டாம். உன் இஷ்டப்படியே நாம டைவர்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நாடகம் ஆடுற மனைவி தேவையில்லை. நாடகமா? ஆமா, நான் என்ன நாடகம் ஆடினேன்? சொல்றேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதாவது 1440 நிமிஷங்கள். அதுல பாதி நேரம் உங்க அண்ணன் என்னை விட பிரில்லியன்ட், உங்க ரிலேஷன் எல்லாருமே என்னை விட அறிவானவங்க அப்படின்னு உன் குடும்பத்தை பத்தி நீ பெருமையா பேசி என்னை மட்டம் தட்டுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இவ்வளோ நாள் வாழ்ந்தேன். உனக்கு தெரியுமா, உன்னாலதான் நான் ட்ரக் அடிக்ட் ஆனேன். ட்ரக் அடிக்ட்ஸ உனக்கு பிடிக்காது, எனக்கு தெரியும். அந்த பழக்கம் எனக்கு இருக்கிறதுனால என்ன நீ டைவர்ஸ் பண்றதா உன் சர்க்கிள்ல நீ சொல்லிக்கலாம். எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனா உனக்கு உன்னை இவ்வளவு தூரம் உயிருக்கு உயிரா விரும்புற நான் எதுக்காக வெறுக்கிறேங்கிற உண்மை கண்டிப்பா தெரியணும். எதுக்காக வெறுக்கிறேன்னு தெரியுமா? சொல்லுங்க. அதான் நல்லா சொல்றீங்களே. அந்த அஸ்வின் குமார் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு புருஷன் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க டிராமா ஆடின உன் அதி புத்திசாலித்தனம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அது அப்படியெல்லாம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த ஆள் காட்டின வீடியோ ஃபுட்டேஜை பார்த்ததும் எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த பொண்ணு விஷயத்தை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லலையேன்னு மனசுல ஒரு உறுத்தல் வந்துடுச்சு. அதனால தான் அவன் கூட நடிச்சேன். ஒருத்தலும் கிடையாது, எதுவும் கிடையாது. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, அது எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் அஸ்வின் சொன்ன எல்லாத்துக்கும் தலையாட்டினேன். பிரமோத போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க அஸ்வினுக்கு ஃபுல்லா கோஆபரேட் பண்ண. உன்னை கடத்தி வச்சிருக்கிற மாதிரியும் பிரமோத்தோட அம்மாவை கடத்தி வச்சுக்கிட்டு ஸ்பீக்கர் போன் மூலமா பேசி அவங்க கிட்ட உண்மையை வாங்க அவர் ட்ரை பண்ணப்போ நானும் ஹெல்ப் பண்ணேன். பிரமோத்தையும் அவங்க அம்மாவையும் எப்படியோ போலீஸ்ல ஒப்படைச்சாச்சு. ஆனா அதுல கூட எங்கேயுமே நான் செஞ்ச நல்லதை பத்தி நீ பேசவே இல்லை. என்ன நல்லதனம் பண்ணீங்க? என்ன பேசல? பிரமோத் கொல்ல சொன்ன அந்த பொண்ணு சாருமதிய நான் உயிரோட வச்சு போஷிச்சது நல்ல விஷயம் இல்லையா? நீங்க வேற ஏதோ பிளான்ல அவனை காப்பாத்திட்டு இருந்திருக்கலாம். எனக்கு தெரியாது இல்லையா? நீங்க என்ன சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க? ஓஹோ, அதனாலதான் உங்க அண்ணன் ஏசிபி அவர்கள் அவர் என்னமோ அந்த சாருமதிக்கு சோறு கொடுத்து காப்பாத்தின மாதிரி சுயநலமே இல்லாம இருந்த அவகிட்ட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டாரா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? எனக்கு உன்னோட ஆக்டிவிட்டீஸ், உங்க குடும்பத்தாரோட ஆக்டிவிட்டீஸ், அதுக்கு நீ சப்போர்ட் பண்ற விதம் எதுவுமே சுத்தமா பிடிக்கல. எனக்கும் நீங்க ட்ரக் அடிக்கிற ஹேபிட், அந்த பொண்ணு சாருமதிய இத்தனை வருஷமா எனக்கே தெரியாம ஒரு தனி வீட்ல நீங்க மெயின்டைன் பண்ணது எதுவுமே சுத்தமா பிடிக்கல. ஓகே, அதனால தான் இந்த டைவர்ஸ்க்கு பிளான் பண்றியா?
ஆமா, சைன் போட்டுருங்க. நான் ஏற்கனவே போட்டாச்சு. இந்த வீட்டுக்கு என் அண்ணன் தான் வாடகை கட்டுறான். புரியுது, என்ன புரியுது? எல்லாமே புரியுது. இடத்த காலி பண்ணுன்னு சொல்றேன். நான் உன் மேல பாசமா இருக்கிற அளவுக்கு நீ என் மேல பாசமா இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அந்த பாசத்தோட அளவு இவ்வளோ சீப்பா ஒரு காஃபி குடிக்கிற டைம் கூட இருக்காதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, என் திங்ஸ் எல்லாம் நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன். நான் வரேன். ஒரு நிமிஷம், ஒரு உண்மையை சொல்லிட்டு போங்க. என்ன உண்மை? அந்த பொண்ணு சாருமதி மேல உங்களுக்கு ஏன் அவ்வளவு பிரியம்? அவ வயித்துல வளர்றது உங்க குழந்தை இல்லையா? எனக்கு குழந்தை பிறக்காது, கர்ப்பப்பை ப்ராப்ளம்னு டாக்டர் சொன்னதுனால கர்ப்பமான சாருமதி மேல பாசம் பொங்கிடுச்சு இல்ல? அது வந்து எனக்கு எல்லா விஷயமும் இப்ப தெரிஞ்சிருச்சு. நீங்க கன்ஃபார்ம் பண்ணா போதும். என்ன கன்ஃபார்ம் பண்ணும்? குன்னூர்ல ஒரு கல்யாணத்துக்காக நீங்களும் பிரமோத் போனப்போ அதே கல்யாணத்துக்காக அங்க வந்திருந்த சாருமதி தனியா ஒரு ரூம்ல படுத்திருந்தா. பிரமோத் மயக்க மருந்து கர்ச்சிஃபை வச்சு அவ முகத்தை அழுத்திட்டான். அவன் அவளை பார்த்ததும் மயங்கிட்டான். அதுக்கப்புறம் போதையில அவனும் மயங்கிட்டான். அந்த சமயத்துல முழு போதையில அங்க வந்த நீங்க அலங்கோலமா இருந்த சாருமதிய கெடுத்துட்டீங்க. மறுநாள் சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து கிளம்பிட்டீங்க. இதான் நான் கேள்விப்பட்டது. இது கரெக்டா? யார் இதெல்லாம் உனக்கு சொன்னது? நான் அஸ்வின் கிட்ட பேசும்போது ஒட்டு கேட்டியா? ஆமா. நீங்க அவர்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமா. அது போதும் எனக்கு. ஏன்னா நான் எடுத்த டிவோர்ஸ் டிசிஷன் கரெக்டான எனக்கு தெரியணும்ல. அதுக்கு தான் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது கூட இன்னும் கொஞ்சம் விஷயமும் இருக்கு. அப்படின்னா அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. சொல்லுங்க. பிரமோத் உன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான். அப்படியா? ஆமா. உன் விஷயத்துல அவன் தப்பா பேசினதும் அவனை அடிக்கிறதுக்காக நான் அவன் வீட்டுக்கு போனேன். அங்க சாருமதி அவங்கிட்ட தான் கர்ப்பம்னு கெஞ்சிறத பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அவளை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துல வச்சு உன் லவ்வர் விஷயம் எனக்கு தெரியும்னு சொன்னேன். என் கூட வந்தா. அவகிட்ட ஒரு வீட்டில் வச்சு விஷயத்த சொன்னேன். அவ அதிர்ச்சியில மயங்கி விழுந்தவ சுயநனவை இழந்துட்டான். ஓ வாரிச நான் எதுக்குடா சுமந்துட்டு பெத்துக்கணும்? உன்ன மாதிரி பாவிங்களால பலாத்காரம் பண்ணப்பட்ட என்ன மாதிரி அப்பாவிகள் இந்த பூமியில வாழக்கூடாது. அதான் எனக்கு புரிஞ்சுது. ஓ போன இங்க வைக்கிறேன், எடுத்துக்கோ. நீ எங்க இருந்து அழுதுகிட்டே வெளியே வந்தியோ அங்கேயே போலாம். வா. டோன்ட் வரி, வா. நான் தான் உன்னை கடுத்துட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம செஞ்சுட்டேன். போதையில என்ன செய்யறோம்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன். சாருமதி, சாருமதி, சாருமதி.
ஹலோ. சார் நான் தான் சார். ஆ சொல்லுங்க. சாருமதி எப்படி இருக்கா? ஜுரம் கம்மியா இருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டாச்சா? ஆமா, டாக்டர் வந்து செக் பண்ணாரு. 7வது மாசம் தொடங்கும் போது இந்த மாதிரி சில சேஞ்சுகள்லாம் லேடிஸோட உடம்புல வரும்னு சொன்னாரு. ஓகே. அப்புறம் நான் இன்னைக்கு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டேன். என்ன இருக்கு சார் ரிப்போர்ட்ல? அவ எப்படி ஒரு அதிர்ச்சியில சுயநினைவை இழந்தாலோ அதே மாதிரி இன்னொரு அதிர்ச்சியில அவ திருப்பியும் கான்சியஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னாரு. ஆனா அது எப்ப நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. நாளைக்கும் நடக்கலாம், 40வது வயசுலயும் நடக்கலாம். சார் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரி. அழாதீங்க, அழாதீங்க சரவணன். அந்த தப்ப உங்க தங்கச்சி கிட்ட சொல்லாம இருக்க மனசு ஒத்துக்கல சார். அதான் சொல்லிட்டேன். சொன்னதுதான் கரெக்ட். அங்கதான் நீங்க ஜென்டில்மேன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனா அதை கேட்ட பிறகு அவ இப்படி சுயநினைவை இழப்பான்னு எனக்கு தெரியாது சார். போட்டு விடுங்க, நடந்ததை ஃபீல் பண்ணி உபயோகம் இல்லை. ஆமா, பிரபா விஷயத்துல என்ன முடிவெடுத்திருக்கீங்க? அவகிட்ட நான் வேற மாதிரி ப்ளே பண்ணி டைவர்ஸ்க்கு ஓகே வாங்கிட்டேன். வெரி குட். சொன்ன மாதிரியே என் தங்கச்சிக்கு சுயநினைவு வந்த பிறகு கழுத்துல தாலி கட்டுங்க. ஓகே சரவணன்? ஓகே சார். நான் ஏன் உங்களை இந்த விஷயத்துல மன்னிச்சேன்னா, மனுஷங்கள்ல தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லை. தப்பு பண்ணவங்க அவங்க தப்ப அவங்களே நியாயப்படுத்திக்குவாங்க. ஆனா நீங்க தெரியாம செஞ்ச ஒரு தப்பால ஒரு பாவம் நடந்தப்ப அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சீங்க பாருங்க, அதான் உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயம். தான் செஞ்ச தப்புனால ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்ட ஒரு பொண்ணை சாகடிக்க சான்ஸ் கிடைச்சப்ப கூட அவளை காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல உங்க நல்ல மனசு தெரிஞ்சது. நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதும் மயங்கி விழுந்து சுயநினைவு இழந்த என் தங்கைய என்கிட்ட கூட சொல்லாம அன்பா பாத்துக்கிட்டீங்க பாருங்க. அங்க அவன் மேல நீங்க வச்ச பாசம் எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு 2வது மனைவியா என் தங்கச்சிய கன்வீனியன்ஸ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க மை டியர் பிரதர் இன் லா. தேங்க்யூ சார்.